அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு, உங்கள் உள்ளத்தை நேசிக்க கற்றுக்கொள்வது எப்படி. சரி, உங்கள் உள்ளத்தை, உங்கள் அன்பை, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பை எதுக்காக நம்ம நேசிக்க கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மனவேதனை, மனபாரங்கள் இதெல்லாமே உங்களை விட்டு போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களை நேசிக்க கற்றுக்கணுங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டாபிக் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் தேடின அந்த மருந்து, அந்த சொல்யூஷன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரிங்க. இப்போ இந்த மனவேதனை, மனவலி இதெல்லாம் உங்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? இல்லை, ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயுமே இருக்குது. மேபி ரேஷியோஸ் வேரி ஆகலாம். ஒருத்தர் சதவிகிதம் உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வேரி ஆகலாம். பட் எல்லா மனுஷருக்குள்ளேயும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. பர்சன்டேஜ் கணக்கில் வேரி ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்காங்க இல்லையா, 80, 90%, 100%, 70%. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் அவங்களே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்ணாடி போய் முன்னாடி நின்னாங்கன்னு வச்சுங்களேன், பார்த்தாலே அவங்களே வெறுத்திருப்பாங்க. அவங்களே எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க அவங்களுக்காக. சரிங்களா? இது மெயினாக என்னென்ன விஷயத்தால் இந்த மாதிரியான சம்பவம், அதாவது நம்மளே வெறுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோஷியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் ப்ரெஷர்னால் எப்படி சொல்கிறது, இப்போ மற்றவங்களுக்காக நம்ம வாழ்கிறது. உங்களுக்காகவே நீங்கள் வாழ மாட்டீங்க, மற்றவங்களுக்காக. அவங்க என்ன நினச்சிப்பாங்க, இவங்க என்ன சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரியே உங்களுடைய சந்தோஷத்தை எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி வெளியில் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி காட்டுவீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு நாளாக செத்துட்ருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சதை, உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செய்யாமல் வெளி மக்களுக்காக வாழ்கிறது ஒரு ரொம்ப மட்டமான விஷயங்க. உண்மையில் சொல்லப்போனால் தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த சோஷியல் ப்ரெஷர், இது என்னுடைய வாழ்க்கை. நான் ஒரு தடவை வந்திருக்கேன். நான் சந்தோஷமாக வாழ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கேன். அதை நான் கண்டிப்பாக வாழ்ந்துட்டு போகிறேனே, அதை அனுபவிச்சுட்டு போகிறேனே அப்படின்ட்டு நீங்கள் இருங்க. மற்றவங்களுக்காக இது நினச்சிப்பாங்களோ அதை நினச்சிப்பாங்களோன்ட்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம். உண்மையில் சொல்லப்போனால் மற்றவங்களுக்கு நீங்கள் அந்த கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போவீங்க, அவ்வளோதான் அவங்க லைஃப்பில் நீங்கள். ஆனால் நம்ம நினச்சிட்ருப்போம், நம்ம இதை பற்றி நினச்சிருப்பாங்க, அதை பற்றி நினச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே 1000 பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு அதை பற்றி நினைக்கிறதுக்கே டைம் இருக்காது. நீங்கள் அவங்க பற்றி நினச்சாலும் நினைக்காவிட்டாலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. சரிங்களா? ரெண்டாவது இந்த பழைய கால நினைவுகள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நண்பர் 2 பேர் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. ஒரு நண்பர் என்ன பண்ணுறாரு, எஸ்பிஐ பேங்க்கில் மேனேஜராகவே இருக்கார். இன்னொரு நண்பர் தனியாக வேறு இடத்துல சென்னையில் வேலை செய்கிறாரு. அவர் ஊட்டியில் இருக்கார். சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட். ஆனால் அவங்க ஒன்றா படித்தாங்க. ஆனால் அவர் அங்கே போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார், பேங்க் மேனேஜர் தானே, அவர் இந்த ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் அவர் மேலே கொஞ்சம் இவருக்கு நம்பிக்கை இருக்குது. சரி, நீ வாங்கு, லோனை வாங்கு, நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு லோனே இல்லைன்னா கூட ஆர்கனைஸ் பண்ணி கஷ்டப்பட்டு இங்கே லோன்லாம் வாங்கி அவர் ஒரு 2 லட்சத்தை விற்றுட்டு உள்ளே வந்தால், அந்த பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுறாரு, போட்டு 2 நாளில் 1.5 லட்ச ரூபா காலி பண்ணிடுறாரு. ஃபஸ்ட்டு டே 1 லட்சம், செகண்ட் டே 50,000. 1.5 லட்ச ரூபா காலினா 50,000 ரூபா தான் இருக்குது. மாதம் அதுக்கு இஎம்ஐ வேறு கட்டணும், 10,000 ரூபா கிட்ட கட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், இதெல்லாம் சகஜம்தான், இன்னொரு 10 நாளில் நானே உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னது தான். அதுக்கப்புறம் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு எல்லாமே போயிடுச்சு. ஆனால் இப்போ இந்த நண்பர் அந்த இஎம்ஐ கட்டிட்டு வர்றாரு. அது நினைக்கும் பொழுதெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாரு. அது நினைக்கும் பொழுது இந்த மாதிரி பழைய நினைவுகள் உங்கள் மனசில் திரும்ப அதை ஞாபகப்படுத்தும் பொழுது நீங்கள் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. என்னடா அது இப்படி ஏமாந்துட்டோமே, நம்ம செலவு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ எவனோ செலவு பண்ணி எங்கேயோ போய் அதுக்கு மாதம் நான் உழைச்சி அதுக்கு இஎம்ஐ கட்டுறேனே அப்படின்ற ஒரு தாட், ஒரு எண்ணம் வரும்பொழுது அவர் ரொம்ப அவரையே வெறுக்க ஆரம்பிச்சிருவார். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அதேமாதிரி லவ் கூட எடுத்துக்கலாம். சில பேர் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சில காரணங்களால் பிரிஞ்சு போயிட்டுருப்பாங்க. 2 பேருமே சேர்ந்துருக்க மாட்டாங்க. அப்போ நான் உன்னை நம்பி இவ்வளோ பண்ணனே, என்னை ஏமாற்றிட்டு போயிட்டானே அப்படின்ட்டு இப்போ நினைக்கும்போது அவங்களுக்கு அந்த வருத்தம் வரும். வருத்தம் வரும்பொழுது என்ன ஆகும், அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய லைஃபே என்ன சொல்கிறது, ஒரு சுவாரஸ்யமாக போகாது. அவங்களுடைய தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா, டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரியான மனநிலையிலே நீங்கள் வாழும் பொழுது உங்களோட வாழ்க்கை மேம்படுமா, உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகுமா அப்படின்றது நீங்களே யோசிச்சு பாருங்கள். அது ஒரு கேள்விக்குறிதான். நீங்கள் எப்போ உங்கள் உள்ளுக்குள்ளேருந்து மாற்றுறீங்களோ அப்போ தான் வெளி உலகம் எல்லாமே சரியாகும். ஆனால் உங்கள் தாட் என்ன சொல்லும், நான் எங்கே போனாலுமே எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதுவுமே எனக்கு நான் எதுக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்ற கேள்வி கூட உங்கள் மனசில் பல தடவை யோசிக்க தோணும். ஆனால் நீங்கள் வெளியே நான் எது பண்ணாலுமே அது எனக்கு நடக்கவே மாட்டேங்குது, சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்றது தான் உங்கள் ஃபீலிங். ஆனால்
இந்த ரிசர்ச்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உள்ளுக்குள்ளே உங்களை மாற்றுங்க. உள்ளுக்குள்ளே மாற்றும் பொழுது நீங்கள் வெளியில் பார்க்குற எல்லா உலகமே மாறிடும் அப்படின்றது சொல்கிறது தான் இந்த ஹோப்பனோ ரிசர்ச்சில் எல்லாமே இதை தான் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் கருத்து. ஸோ நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் மாற்றணும். உள்ளுக்குள்ளே மாற்றுறதுன்றது நீங்கள் பயிற்சி பண்ணும்பொழுது அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறும். நீங்கள் உள்ளுக்குள்ளேயே மாற்றுறீங்க, ஒரு புது தன்னம்பிக்கை பிறகுது. இப்போ உங்களுடைய கேள்வியெல்லாம் எப்படி மாற்றுங்க, நான் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தேன், எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது அப்படின்ற கேள்வியை நீங்கள் இனிமேட்லேருந்து இந்த மாதிரி கேட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே சூப்பராக நடக்குது, என்னோடய ஒய்ஃப் மட்டும் ஏன் எப்பவுமே சந்தோஷமாக என்ன வச்சுருக்கா, நாம் எங்கே போனாலும் மட்டும் எல்லா வேலையுமே என்னால் ஈஸியாக எப்படி பண்ண முடியுது. இந்த மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் பேசும்பொழுது, நீங்களே இதை கேட்டு ஒரு 10 வாக்கியத்தை சொல்லி பாருங்களேன். சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுன்னா இங்கே கமெண்ட் செக்ஷனில் கான்ஃபிடென்ட் அப்படின்ட்டு நீங்கள் போடுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேள்விகளை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. உங்களுக்குள்ளேயும் திறமை இருக்குது, உங்களுக்குள்ளேயும் எல்லாமே பண்ண முடியும். ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வரும்பொழுது அந்த 1.5 லட்சம் போனாலுமே 15 லட்சமாக யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. பட் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அதான் யூனிவர்ஸ் கேட்குது. யூனிவர்ஸ்க்கு தெரிஞ்சதெல்லாம் புலம்பல் கிடையாது, உங்களுடைய உணர்வுகள் தான். நீங்கள் அந்த இன்சிடென்ட்டால் எடுக்கிற உணர்வுகள், வைப்ரேஷன்ஸ் வெளியே விடுறது அந்த யூனிவர்ஸ்க்கு புரியும். ஓகே, இதுதான் அவர் விரும்புகிறாருன்ட்டு அதை திருப்பி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வைப்ரேஷன்ஸை மாற்றுங்க, சந்தோஷத்தை வெளியிடுங்க, சந்தோஷமாகவே கொடுக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கான வைப்ரேஷன்ஸை நீங்கள் வெளியிடும்பொழுது அதுக்கான வைப்ரேஷன்ஸ், அதற்கான உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு உங்களை சுற்றி தான் இருக்குது எல்லாமே, நீங்கள் அதை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது. என் பேர் டெல்லி பாபு. நான் ஒரு ஹோப்பனோ பயிற்சியாளர். அது மட்டும் இல்லாமல் NLP டெக்னிக்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் மாஸ்டரி, அதுக்கப்புறம் லைஃப் ஸ்கில்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ், இது போன்ற பயிற்சிகள் கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கு இதில் எதனால் கற்றுக்கணும், இதை பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கணுன்னா என்ன வாட்ஸ்அப் நம்பர், இதில் நீங்கள் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஒரு சின்ன டெமோ மட்டும் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெமோ போகிறதுக்கு முன்னாடி நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எதனா ஒரு இன்ஃபுளுன்ஸ் எடுத்துக்கங்க. ஒரு பழைய விஷயம் ஏதோ நடந்தது உங்களுக்கு வாழ்க்கையில், என்ன சொல்கிறது, அது நடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி நான் துரோகம் பண்ணுவான், ஏதோ ஒரு விஷயம், ஒரு இன்சிடென்ட் உங்களை காயப்படுத்திருங்க இல்லையா, அந்த இன்சிடென்ட்டை எடுங்க. அது நினைக்கும்பொழுது உள்ளுக்குள்ளே ஒரு எமோஷன்ஸ் வரும் இல்லையா, துரோகம், ஒரு ஏமாற்றிட்டான், ஒரு கஷ்டம், அதாவது ஒரு வரி, அதாவது கஷ்டம், இல்லை ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு தனிமை, என்ன உங்களுக்கு எமோஷன்ஸ் தோணுதோ ஒரு பேப்பரில் எழுதுங்க. அதோடைய இன்டென்சிட்டி எழுதுங்க. 1 to 10. 10 தான் ரொம்ப ஹையஸ்ட். சில பேர்லாம் சூசைட் தாட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களாம் தான் 10. 8, 9னா ரொம்ப பீக். 6, 7னா இருக்கும், ஹெவியாக இருக்கும், ஆனால் பேச முடியாது. ஸோ இந்த மாதிரி எந்த ரேஞ்சில் நீங்கள் இருக்கீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த டெமோ முடிச்சிட்ட பிறகு அது எங்கே போயிருக்குன்றதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? தேர்ட் கொஸ்டின் என்னென்னா, எத்தனை காலமாக இருக்குது. சில பேர்லாம் நான் கேட்கும்போது 20 வருஷம், 25 வருஷம் அப்படி பக்கணும். 20-25 வருஷம் இந்த மாதிரியான பாய்சனை உள்ளே வச்சுட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா என்னங்க ஆகும், உங்கள் செல்ஸ்லாம் என்ன ஆகும். ஸோ நீங்கள் வாழ்கிற கொஞ்சம் காலத்தில் இதெல்லாம் வேறு சுமந்துக்கணுமா? தேவையில்லை, தூக்கி போடுங்க. எதுவுமே தேவையில்லை, இதெல்லாம் வேணாம். நான் சந்தோஷமாக வாழ வந்திருக்கேன், ஹாப்பியாக இருப்பேன், என்னால் முடிஞ்சால் 4 பேர் ஹெல்ப் பண்ணுவேன், யார் என்ன இதை பார்த்தாலும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. சரி, ஓகே, நம்ம இப்போது ஹீலிங்க்கு போவோம். ஹீலிங் போகிறதுக்கு முன்னாடி நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. மூச்சு இழுத்து வெளியே விடும்போது உள்ளுக்குள்ள அந்த நெகட்டிவிட்டிலாம் வெளியே போகிற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு விடுங்க. ஹார்ட்டில் கை வச்சுட்டு கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறது திருப்ப சொல்லுங்கள். நான் என்னுடைய மனவேதனைகளுக்கு நானே முழு பொறுப்பேற்கிறேன். என் மனவேதனைகளை என்னிலிருந்து நீக்க நான் செய்ய தவறியற்ற விஷயங்களுக்காக நானே முழு பொறுப்பேற்கிறேன். இந்த மனவேதனைகள் தானாக ஏற்பட்டவை அல்ல, என்னால் உருவாக்கப்பட்டவை. அதற்காக நானே முழு பொறுப்பேற்கிறேன். நான் என் மீது நம்பிக்கை வைக்காமல் இருந்ததற்காக வருந்துகிறேன். நான் என்னை மிகவும் தாழ்வாக எண்ணியதற்காக வருந்துகிறேன். நான் எனக்கு முக்கியத்துவம், மரியாதை கொடுக்க தவறியதற்காக வருந்துகிறேன். நான் எனக்கு கிடைத்த நன்மைகளை எல்லாம் மறந்து
தீமைகளை மட்டுமே திரும்ப திரும்ப நினைத்ததற்காக என்னை மன்னிக்கவும். நான் என்னை பற்றி பெரிதாக உயர்வாக எண்ணாமல் இருந்ததற்காக என்னை மன்னிக்கவும். தேவையற்ற சிந்தனைகளை மனதில் வளர்த்து என்னுடைய தன்னம்பிக்கையை சிதைத்ததற்காக என்னை மன்னிக்கவும். நான் என்னை நம்பாமலும் என் பிரபஞ்சத்தை நம்பாமலும் இருந்ததற்காக என்னை மன்னிக்கவும். நான் என் அன்பை மதிக்காமல், என்னை மதிக்காமல் மற்றவரின் அன்புக்காக ஏங்கி ஏங்கி தவித்து என்னை தாழ்மைப்படுத்தி கொண்டதற்காக என்னை மன்னிக்கவும். இப்பொழுது நான் தெளிவாக உள்ளேன். அதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி. என் தன்னம்பிக்கை மேலோங்குகிறது. என்னால் அதை இப்பொழுது உணர முடிகிறது. என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. புத்துணர்ச்சி பிறக்கிறது. அதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி. என்னை இந்த பள்ளத்திலிருந்து மேலே தூக்கிவிட இந்த பிரபஞ்சம் இந்த வீடியோவை எனக்காக அனுப்பியதற்காக நன்றி. நான் என்னை நேசிக்கிறேன். நான் என் அன்பை மதிக்கிறேன். நான் என் இனிமையான வாழ்க்கையை நேசிக்கிறேன். என் அற்புதமான வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நான் நன்றி கூறுகிறேன். என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை அளித்த பிரபஞ்சத்தை நான் நேசிக்கிறேன். ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ. ஐ லவ் யூ. மூச்சு எடுத்து விடுங்க. ஓகே, நேற்று நைட் என்ன சாப்பிட்டீங்க? ஓகே, இட்ஸ் அ பேட்டர்ன் இன்டரப்ஷன். இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த இன்சிடெண்ட், பழைய இன்சிடெண்ட் என்ன நடந்தது, அதனால் வந்த எமோஷன்ஸ் என்ன இன்டென்சிட்டியில் முன்னாடி இருந்தது, இப்போ என்ன லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கம்மியாக இருக்கா? 10ல் 9ல் இருந்தவங்களுக்கு 6, 5, 4, சில பேருக்கு 0 கூட ஆகிருக்கலாம். ஸோ இது 0 ஆகலைன்னா திருப்பி இன்னொரு தடவை பண்ணுங்கள், 0 ஆகிறவர்களும் பண்ணுங்கள். ஸோ எத்தனை வருஷமாக இருந்த இந்த மனக்குழப்பம், இந்த பாரங்கள் ஒரு 5 நிமிடம் பயிற்சியிலே உங்களால் போக முடியுதுன்னா, இப்போது ஒரு கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 30 நாள் பயிற்சி எடுத்திங்கன்னா உங்கள் மைண்ட் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பயணத்தில் நானும் கலந்துக்கிறேன். என்னால் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது ரிலீஃப் என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இந்த கிளாஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலும் கிளாஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில். ஸோ தட் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேயே நீங்கள் அதை டைப் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை நீங்கள் நம்புங்க, உங்களை நீங்கள் நேசிங்க ஆரம்பிங்க, உங்களுக்கு மரியாதை கொடுங்க. கண்ணாடி முன்னாடி பேசி உங்களை கொஞ்சிங்க. பிகாஸ் உங்கள் கூட கடைசி வரலையும் வரப்போகிறது வேறு யாருமே இல்லை, நீங்கள் தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கான மரியாதை நீங்கள் கொடுங்க. நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன உங்களுக்கு கொடுக்குறீங்க அது வெளிலேருந்து மற்றவங்களும் உங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லாமே நடக்கும். ஸோ இதுதான் இன்னையோடைய வீடியோவுடைய கரு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணி மற்றவங்க இதனால் பெனிஃபிட் அடைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற அவங்க நமக்கு கொடுக்குற புண்ணியத்தில் உங்களுக்கும் கண்டிப்பாக பங்கு இருக்கும். ஸோ டோன்ட் தவறாமல் இதை செஞ்சுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை இன்னும் சுவாரஸ்யமான வீடியோவோடு சந்திக்கிறேன். அதுவரையிலும் விடைபெறுவது உங்கள் டில்லி பாபு சம்பந்தம் ஃப்ரம் DS Academy. நன்றி, வணக்கம். ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. Thank you. I love you.